வெல்கம் டு ஃப்ளேவர்ஃபுல் டைம். இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மழை காலத்துக்கு சூடாக சாதத்தோடு இதை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மஞ்சள் பூசணிக்காய் வாங்கி விசேஷங்களுக்கு மட்டும் வாங்குவாங்க. மேக்ஸிமம் மற்ற நாட்களில் வாங்குறதில்ல. ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மஞ்சள் பூசணிக்காய் சின்ன கீத்து தாங்க எடுத்து தோலை சீவிட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. இதுக்கு முக்கியமாக வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெல்லம், புளி தேவைங்க. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுவிட்டு அதுவும் பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தக்காளி எல்லாம் தேவையில்லைங்க. தக்காளி போடாமையே இதுக்கு நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு தக்காளி போடலனால நல்லா இருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு பூசணிக்காய் எடுத்து போட்டுடுங்க. போட்டுட்டு பரட்டி விடுங்க. உங்களுக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய் இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி போடுங்க. ரொம்ப சின்ன சின்னதாக தேவையில்லை. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், இதில் மஞ்சத்தூளும் போட்டுக்கிட்டாங்க. ஸ்கிப் ஆகிடுச்சு, நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு கொஞ்சம் பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு சின்ன ஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூளும் போட்டுக்கிட்டாங்க. இது போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மசாலா மட்டும் வேகிறதுக்காக ஊற்றிட்டு பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு இதுக்கு தேவையானதை தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக நல்லா பரட்டி விட்டுக்கிட்டேன். இப்போது இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேங்க. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம கொதிக்க விடலாங்க. இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. வேகட்டுங்க. பாருங்கள் எப்படி வெந்து வந்திருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள் காய் வெந்துருச்சான்ட்டு ஃபோர்க்கு போட்டு நான் இப்படி குத்தி பார்க்குறேங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், குழையவே இல்லை. இப்போது நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை கரைச்சி அதை ஊற்றிக்கிட்டேங்க. அவ்வளோவுக்கு போதுங்க, நிறைய வேண்டாம். கிண்டி விடுங்க. இந்த பச்சை வாசனை போகட்டுங்க. போன பிறகு நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு குழம்பு ரெடிங்க. நான் செஞ்ச இந்த குழம்பு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ கொத்தமல்லி தலையும் போட்டுக்கோங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லும்போது எனக்கு என்கரேஜிங்காக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர்ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.